குண்டூசி முதல் வாகனங்கள் வரை இணையதள வழியாக வாங்குவது அதிகரிக்கும் காலம் இது. பல எதிர்பார்ப்புகள் வந்தாலும் இணையதள வர்த்தகம் வளர்ந்தே வருகிறது. அந்த வரிசையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகமான பட்டாசு விற்பனையும் இந்த ஆண்டு வேகம் பெற்றிருப்பதாக தெரிகிறது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு இது உங்களுக்காக. வான வேடிக்கைகள், வர்ணஜாலங்கள் ஜொலிக்கும் பண்டிகை தீபாவளி. அதற்கு முழுவடியும் அளிப்பது சிவகாசி என்ற நிலையில் அங்கு பட்டாசு உற்பத்தியும் விற்பனையும் வேகம் பிடித்திருக்கிறது. வாங்கும் சக்தியும் இளைஞர்களின் தொழில்நுட்ப ஆர்வமும் உயர்ந்துள்ளதால் இணையதள விற்பனையிலும் பட்டாசு பட்டையை கிளப்பி வருகிறது. போன வருஷம் இதே டைமில் பார்த்தீங்கன்னா 200-300 விசிட்டர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா 1500-2000 விசிட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கூடத்தையும் செய்யும். இன்னும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டிப்பாக ஆன்லைன் சேல்ஸ் வந்து கூடத்தையும் செய்யும். 4-5 வருஷம் கழித்து பார்த்தோம்னா கண்டிப்பாக 90% பட்டாசு சேல்ஸ் வந்து ஆன்லைன்லேயே நடந்துடும். பட்டாசுகளை பொது போக்குவரத்துகளான பஸ், ரயில்களில் எடுத்துச் செல்ல தடையும், கூட்ட நெரிசலில் பார்த்து தேர்வு செய்வதில் உள்ள சிரமமும் இணையதள வழியாக பட்டாசு வாங்குவதை எளிமையாக்குவதாக பலரும் கூறுகின்றனர். ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லா அக்சசரிஸும் வாங்குறது ஆன்லைனில் தான் வாங்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கிறதுல கிராக்கர்ஸ்ன்னு பொறுத்த மட்டும் ஆன்லைனில் வாங்குறது ரொம்ப நல்லா இருக்குது. டிரான்ஸ்போர்ட் செலவு, டைம் ரொம்ப சேவ் ஆகுது. ஆன்லைனுக்கும் நம்ம நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் 5% கம்மியாக இருக்குது. சிவகாசியில் பட்டாசு தயாரிக்கும் பெரிய நிறுவனங்கள் மட்டுமின்றி இந்த ஆண்டில் சிறிய நிறுவனங்களும் இணையதள பட்டாசு விற்பனையில் குதித்திருக்கின்றன. வெளிச்சந்தை விலையை விட வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் தள்ளுபடியும் அளிக்கின்றன. இதனால் உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாடு வாழ் இந்தியர்களாலும் பட்டாசு விற்பனை அதிகரித்திருப்பதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க. அவங்க ஃபேமிலிஸ் வந்து இந்தியாவில் இருக்கோம். அவங்களுக்கு வந்து போய் வாங்கி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காது. அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து நிறையாவே அப்ரோச் பண்ணுறாங்க. நாங்கள் வெளிநாட்டிலேருந்தே உங்களுக்கு நாங்கள் அமௌண்ட்டு அனுப்பிடுறோம், நீங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் பட்டாசு அனுப்பிடுங்கன்னு அந்த மாதிரி ஆர்டர்கள் வந்து ரொம்ப நிறையா வருது. தீபாவளிக்கான ஆன்லைன் பட்டாசு வர்த்தகம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் இந்த காலகட்டத்தில் தாங்கள் வாங்கும் பட்டாசுகள் தரமானதாகவும் நியாயமான விலையுடையதாகவும் உறுதி செய்து அதனை எடுத்து பதிவு செய்த பின்னர் வாங்கி இந்த தீபாவளியை சிறப்பான தீபாவளியாக கொண்டாட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக சிவகாசியிலிருந்து கணேஷ்குமார்.